இப்போ நம்ம ஜேஇ அட்வான்ஸ்டு ப்ராப்ளம் சால்விங் செஷன்ல இரடோ ப்ராப்ளம்ஸ் அந்த புக்ல இருந்து ஒரு ப்ராப்ளம் எடுத்து அதை வந்து என்ன பண்ண போறோம், எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்றோம். நல்லா 2 கிளாஸ் பிளேட் இருக்கு. இந்த கிளாஸ் பிளேட்டை வந்து இந்த மாதிரி நான் பிளேஸ் பண்ணிருக்கேன். பிளேஸ் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, இதை வந்து நான் ஜட்ஜ் பண்றேன். அதனால ஈஸியா எடுக்க முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்றேன்னா, இது வெறும் வாட்டர், நார்மல் தண்ணி, நார்மல் தண்ணி இதில் விட்டுட்டு கம்ப்ளீட்டா வெட் பண்ணிடணும். கம்ப்ளீட்டா வெட் பண்ணி எதை பிளேஸ் பண்ணி, இப்போ இது வந்து ஸ்லைட் ஆகும். ஸ்லைட் ஆகும். நான் என்ன பண்றேன், இப்படி இழுக்கிறதுக்காக ட்ரை பண்றேன். நல்லா பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு பிளேட்டை தான் ஹோல்ட் பண்ணிருக்கேன். இன்னொரு பிளேட் வந்து என்ன இருக்கு, ஸ்டிக்கா இருக்கு. என்னால இழுக்க முடியல. எதனால என்னால பிரிக்க முடியல அப்படின்னா, இதுக்கு காரணம் யாருன்னா சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷன், அதாவது இன்பிட்வீன் வந்து நான் ஒரு லிக்விடை ஃபில் பண்ணியிருக்கேன், தண்ணி ஃபில் பண்ணியிருக்கோம். இதுதான் சர்ஃபேஸ். இப்போ இந்த சர்ஃபேஸ் இருக்கிற மாலிகுல் எல்லாத்தையுமே அந்த உள்ள இருக்கிற அந்த வாட்டர் மாலிகுல் என்ன பண்ணும், இழுக்க ட்ரை பண்ணும். அப்படிதான் இந்த சைடு இழுக்க ட்ரை பண்ணும். அப்படி இழுக்கிறப்ப அந்த இடத்துல வந்து ஒரு மெனிஸ்கஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அப்படி மெனிஸ்கஸ் ஃபார்ம் ஆகுறதுனால அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட இன்சைட் லிக்விடோட ப்ரெஷர் வந்து கம்மியா இருக்கு. அப்படின்னா இந்த பிளேட்டுக்கு மேல 1 ATM ப்ரெஷர் இப்படி ஆக்ட் ஆகுது, இந்த பிளேட்டுக்கு கீழே 1 ATM ப்ரெஷர் அப்வர்ட்ஸ்ல ஆக்ட் ஆகுது. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த ப்ரெஷர் டவுன்வோர்ட் ஆக்ட் ஆகுது, ஆனா இந்த பிளேட் எப்படி இழுக்க ட்ரை பண்றேன், அப்வர்ட் இழுக்க ட்ரை பண்றேன். அப்படின்னா இந்த சைடு ஒரு ப்ரெஷர் கீழே புஷ் பண்ணுது, இந்த சைடு ப்ரெஷர் வந்து மேல புஷ் பண்ணுது. ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் மாதிரி இந்த 2 பிளேட்டும் வந்து என்ன ஆயிடுச்சு, ஸ்டிக் ஆயிடுச்சு. இப்போ நான் அந்த ரெண்டும் அகெயின்ஸ்டா ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறதுனால உள்ள என்ன ப்ரெஷர் கம்மியா இருக்கு, ஸ்டிக்கா இருக்கு. என்னால இழுக்க முடியல. ஸோ இன்னொருத்தர் வந்து ஹெல்ப் கேட்டு இழுக்க ட்ரை பண்ணுவோம். நம்ம சாரை கூப்பிடுறோம். என்ன பண்றோம் அப்படின்னா, நாங்க 2 பேருமே சேர்ந்து இழுக்க ட்ரை பண்றோம். அவர் ஒரு பிளேட் பிடிச்சிருக்காரு, நான் ஒரு பிளேட்டை பிடிச்சிருக்கேன். சுத்தமா என்ன பண்ணுறது, இழுக்கவே முடியல. முடியுது உங்களுக்கு? வரல. இப்போ என்ன பண்றோம், கொஞ்சம் ஸ்லைட் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்லைட் பண்ணிடுறோம். ஸ்லைட் பண்ணினா ஏஜ் கிடைக்கல. இப்போ இழுக்க ட்ரை பண்றோம். வராது போல இன்னைக்கு. எப்படி இருந்தது இழுக்கிறது? ஸோ இதோட ரீசன் என்ன அப்படிங்கிறத மேத்தமெட்டிக்கலாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம பார்த்த அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல எதனால நம்மளால அந்த கிளாஸ் பிளேட்டை வந்து பிடிச்சி இழுக்க முடியல ஒரு வாட்டர் டிராப்லெட்டை வச்ச உடனே அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இரடோ புக்ல இருந்து நம்ம ஒரு ப்ராப்ளம் எடுத்திருக்கோம். ஒரு சூப்பரான ப்ராப்ளம். ஃபைண்ட் த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் பிட்வீன் த 2 parallel glass plate separated by 0.1 mm. ஓகேவா, 0.1 mm செப்பரேட் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் a water drop of mass 70 milligram was introduced. அதாவது அந்த 2 கிளாஸ் பிளேட்டுக்கு நடுவில் ஒரு 70 milligram வாட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது இந்த பிளேட்டு கீழே மூவ் பண்ணும், இந்த பிளேட்டு மேலே மூவ் பண்ணும். மூவ் பண்ண ஒரு ஃபோர்ஸ் வந்து அதை பிடிச்சி வச்சிருக்கு. அந்த ஃபோர்ஸ் பிடிச்சி வச்சிருக்கிறதுனால தான் நம்மளால என்ன பண்ண முடியல, செப்பரேட் பண்ண முடியல. ஸோ அந்த ஃபோர்ஸை தான் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. இப்போ இந்த டயக்ராமோட ஒரு ஸ்கெலிட்டன் வியூ வந்து நான் வரைகிறேன். இந்த கிராஸ் செக்ஷனை மட்டும் இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு கர்வேச்சர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். இப்படி ஒரு கர்வேச்சர் ஃபார்ம் ஆயிருக்கும். இப்படி வந்து கிளாஸ் பிளேட் இருக்கு, இப்படியும் கிளாஸ் பிளேட் இருக்கு. இது ஃபுல்லாவே வந்து லிக்விட் இருக்கு. இன்சைடு வந்து ஃபுல்லா லிக்விட். ஓகே, லிக்விடா நம்மளுக்கு வந்து வாட்டர் இருக்கு. இப்போ எதனால இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் உருவாகுது அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன்னால. இப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து ஒரு ஃப்ரீ சர்ஃபேஸ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அந்த சர்ஃபேஸ்ல இருக்கிற அந்த லிக்விட் மாலிகுல்ஸை இன்சைடு இருக்கிற மாலிகுல்ஸ் என்ன பண்ணும், அதை நோக்கி இழுக்க ட்ரை பண்ணும். இப்போ எனக்கு வந்து வாட்டர் ஃபில்லாக இருக்குது அப்படின்னா அந்த டாப் சர்ஃபேஸில் இருக்கிற வாட்டரை கீழே இருக்கிற வாட்டர் எல்லாமே பிடிச்சி கீழே இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். அப்படி இழுக்கிறதுனால அந்த சர்ஃபேஸ் எப்பவுமே ஒரு டென்ஸ்டு ஸ்டேட்டில் இருக்கும். அந்த டென்ஸ்டு ஸ்டேட்டில் இருக்கிறதுனால தான் ஒரு இன்செக்ட், ஒரு பூச்சி எல்லாமே ஈஸியாக வந்து அது மேலே நடந்து போக முடியும். ஒரு ஃபேப்ரிக் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். இப்போ இங்கே வந்து இது ஃபுல்லாக லிக்விட் இருக்கு, இது வந்து கிளாஸ் பிளேட்டு. இந்த லிக்விட் வந்து இங்கே வந்து வேற ஒரு மீடியமோட கான்டாக்ட் வருது அப்படின்னா இதுதான் ஃப்ரீ சர்ஃபேஸ். அப்படிங்கிறப்ப இந்த லிக்விட் எல்லாமே சேர்ந்து இந்த சர்ஃபேஸ்ல இருக்கிற இந்த லிக்விட் என்ன பண்ணும்னா உள்ள இழுக்க ட்ரை பண்ணும். அதே மாதிரி இதுதான் ஃப்ரீ சர்ஃபேஸ், உள்ள இழுக்க ட்ரை பண்ணும். அப்படி உள்ள இழுக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு மெனிஸ்கஸ் வந்து ஃபார்ம் ஆயிருது. ஸோ இங்க இருந்து பார்த்தோம் அப்படின்னா கான்கேவ் மெனிஸ்கஸா இருக்கும், அவுட் சைட்ல இருந்து பார்த்தோம்னா. இப்படி இருக்கிறதுனால இந்த சைடு ஒரு ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது, அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் P0 எடுத்துக்கலாம்.
இந்த சைடும் பி நாட். இப்போ இந்த ப்ரெஷரை விட இங்க இருக்கிற ப்ரெஷர், இதை நான் என்ன சொல்றேன், பி டேஷ் அப்படின்னு சொல்றோம். இந்த அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை விட இந்த லிக்யூடோட ப்ரெஷர் எப்படி இருக்கும் அப்படின்னா கம்மியா இருக்கும். அப்படியே இங்க டாப்லயும் ஒரு ப்ரெஷர் ஆக்ட் ஆகும். ஸோ இதையும் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், இதுவும் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். அந்த மெனிஸ்கஸ் ஏன் ஃபார்ம் ஆகுது? உள்ள இருக்கிற லிக்விட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இங்க சர்ஃபேஸ்ல இருக்கிறது இந்த பக்கம் பிடிச்சி இழுக்குது, இந்த சர்ஃபேஸ்ல இருக்கிறது இந்த பக்கம் பிடிச்சி இழுக்குது, இந்த பல்க் ஃப்ளூயிட். அதனால ஒரு மெனிஸ்கஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. மெனிஸ்கஸ் ஒரு கர்வேச்சர் மாதிரி ஃபார்ம் இருக்கு. ஓகே, இப்படி கர்வேச்சர் ஃபார்ம் ஆனதுனால சுத்தி இருக்கிறது எல்லாமே அட்மாஸ்பியர் ப்ரெஷர். அந்த அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை விட இந்த பீடாஸ் எப்படி இருக்கும்னா கம்மியா இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸ் என்ன கிரியேட் பண்ணும்? ஒரு ஃபோர்ஸை கிரியேட் பண்ணும். இப்போ ப்ரெஷர் டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுதா, அப்படின்னா இங்க ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸும் டவுன்வர்ட், இங்க ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் அப்வர்ட். ஸோ அது வந்து என்ன பண்ணுது, இந்த பிளேட்டை வந்து இப்படி வந்து அட்டாச் பண்ணியிருக்கு. இப்போ நான் அதை செப்பரேட் பண்ணணும்னா இதுக்கு ஆப்போசிட்ல வந்து என்ன பண்ணணும், ஒரு ஃபோர்ஸை கொடுத்து தான் அதை செப்பரேட் பண்ண முடியும். இப்போ இந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸை எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து யங் லாப்லாஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி ப்ரெஷர் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். யங் லாப்லாஸ் ஈக்குவேஷன். ஸோ செப்பரேட்டாக யங் தனியாக ஒரு ஃபார்முலா கொடுத்தாரு, லாப்லாஸ் தனியாக ஒரு ஃபார்முலா கொடுத்தாரு. அது நம்ம யங் லாப்லாஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ யங் லாப்லாஸ் ஃபார்முலா என்னன்னா, the pressure difference between atmosphere and inside the liquid வந்து surface tension times 1 by R1 plus 1 by R2. இப்போ இந்த R1 R2 அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் த மெனிஸ்கஸ். இப்போ நம்மளுக்கு இந்த மெனிஸ்கஸ் எப்படி இருக்கு அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி இருக்கும், இப்படிதான் இருக்கும். அதாவது இங்க வந்து ஒரு பென் ஷேப்ல இருக்கும், இது ஃப்ரீ சர்ஃபேஸ். இப்போ R1 அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் த திஸ் சர்ஃபேஸ், R2 அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் த திஸ் சர்ஃபேஸ். இப்போ ஒரு ஸ்பியர் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு R1 இருக்கும், R2 இருக்கும். இது வந்து நம்மளுக்கு இந்த மெனிஸ்கஸ் இங்க பாக்குறப்ப ஃபுல்லா எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்கிறதுனால ஒரு ரேடியஸ் வந்து என்னவா இருக்கு, இன்ஃபினிட்டியா இருக்கும். ஸோ R1 வந்து இன்ஃபினிட்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா R2 அப்படிங்கிறது சம் ரேடியஸ் R, இதோட ரேடியஸ். இப்போ நீங்க டயக்ராம்ல பார்த்தோம்னா இந்த ரெண்டுக்கு உள்ள ஹைட் வந்து h. ஸோ இந்த ரேடியஸ் அப்படிங்கிறது இந்த ஹைட்ல பாதி, ரைட்? ஸோ அப்படின்னா R நத்திங் பட் h by 2. ஸோ இப்படி தான் யங் லாப்லாஸ் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணணும். ஸோ ப்ரெஷர் டிஃபரன்ஸ், இந்த டெல்பி அப்படிங்கிறது என்னன்னா ப்ரெஷர் டிஃபரன்ஸ். எங்க ப்ரெஷர் அதிகமாக இருக்கு, அட்மாஸ்பியர்ல. எங்க ப்ரெஷர் கம்மியா இருக்கு, இன்சைட் த டிராப்லெட்டோ இல்லை இன்சைட் த வாட்டர் இல்லை இன்சைட் த பபுள். ஸோ நம்மளுக்கு இங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த பீடாஸ் அப்படிங்கிறது பீடாட கம்மியா இருக்கு. அந்த எக்ஸஸ் ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் யங் லாப்லாஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்றோம். அந்த மெனிஸ்கஸோட ஷேப்பை வச்சு நம்ம R1 R2 எழுதிக்கணும். ஒரு ஸ்பெரிக்கல் மெனிஸ்கஸா இருந்தது அப்படின்னா R1 R2 ரெண்டுமே ஈக்குவல் டு R இருக்கும், அதை சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து யங் லாப்லாஸ் ஈக்குவேஷன். ஸோ இதுல இருந்து நம்ம ப்ரெஷர் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு இந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸ் வந்து என்ன கண்டுபிடிக்க போறோம், ஃபோர்ஸ் வந்து கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு ப்ரெஷர் டிஃபரன்ஸ்ல நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். இந்த டெல் பி அப்படிங்கிறது T இன்டூ 1 பை இன்ஃபினிட்டி பிளஸ் 1 பை R. R அப்படிங்கிறது h by 2. சப்ஸ்டிட் பண்ணால் இல் கெட் 2T by h. ஸோ இதுதான் ப்ரெஷர் டிஃபரன்ஸ். இந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா இதுதான் ஹை ப்ரெஷர், ஏன்னா அட்மாஸ்பியர் தான் ஹை ப்ரெஷர். இந்த ப்ரெஷரை விட இந்த ப்ரெஷர் கம்மியா இருக்கு. அப்புறம் நெட் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும், டாப் பிளேட்ல நெட் ஃபோர்ஸ் டவுன்வர்ட் ஆக்ட் ஆகும், பாட்டம் பிளேட்ல நெட் ஃபோர்ஸ் வந்து அப்வர்ட் ஆக்ட் ஆகும். நாம அப்ளை பண்றது அதுக்கு ஆப்போசிட்ல அப்ளை பண்றோம். ஸோ அதனால தான் பிரிக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தது. ஸோ நம்மளுக்கு ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இன்டூ ஏரியா. ஸோ த 2TH இன்டூ ஏரியா. நம்மளுக்கு கிவன் ப்ராப்ளம்ல ஏரியா வந்து தெரியாது. ஒரு மாஸ் ஆஃப் த டிராப்லெட் கொடுத்துட்டாங்க, டிஸ்டன்ஸ் வந்து பிட்வீன் டூ பிளேட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அப்படின்னா 2TH ஏரியா எப்படி ஃபைண்ட் பண்ணலாம், வால்யூம் பை ஹைட். இப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், ஏரியா கிடைச்சிரும். வால்யூம் நமக்கு தெரியாது. ஸோ வால்யூம் ஃபைண்ட் பண்றதுக்கு என்ன பண்றோம், டென்சிட்டி ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வாட்டர் தானே, டென்சிட்டி தெரியும். டென்சிட்டி அப்படிங்கிறது மாஸ் பை வால்யூம், அப்புறம் வால்யூம் அப்படிங்கிறது மாஸ் பை டென்சிட்டி. மாஸ் பை டென்சிட்டி. ஸோ இதுதான் வந்து ஃபோர்ஸ். ஸோ ஃபைனலாக ஃபோர்ஸ் அப்படிங்கிறது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சர்ஃபேஸ் டென்ஷன், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் ஆஃப் த டிராப்லெட், மாஸ் ஆஃப் த வாட்டர் நம்ம வைக்கிறது. ஹெச்ங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட், ரோ அப்படிங்கிறது டென்சிட்டி ஆஃப் த லிக்விட். நம்ம இங்கே வாட்டர் யூஸ் பண்ணுறதுனால வாட்டர். ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு கொடுத்த டேட்டா பார்த்தோம் அப்படின்னா F 2 இன்டூ சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் வாட்டர் ரெஸ்பெக்ட் டு ஏர் வந்து 0.073. ஸோ மாஸ் வந்து அவங்க எவ்வளோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 70 மில்லிகிராம், ரைட்? ஸோ ஒரு டிராப்
நார்மலாக நம்ம ஐ ட்ராப்லலாம் பார்த்தோம்னா ஒரு 50 மில்லிகிராம் இருக்கும். அவங்க 70 மில்லிகிராம்ங்கிற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 70 மில்லிகிராம் அப்படின்னா 70 இன்டூ 10 டு தி பவர் மைனஸ் 6 கேஜி. ஸோ ஹைட், டென்சிட்டி அப்படிங்கிறது 10 டு தி பவர் 3 யூனிட்ஸ் ஆஃப் வாட்டர். இப்போ ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதை செப்பரேஷன் 0.1 mm, ரொம்ப ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ். 0.1 mm அப்படின்னா 0.1 in 10 power minus 3 meter. So 10 to the power minus 4 square 10 to the power minus 8. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம். நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வரும்னா 1 நியூட்டன் வரும் இந்த ப்ராப்ளம். ஓகே, கால்குலேட் பண்ணிங்கன்னா 1 நியூட்டன் ஃபோர்ஸ். அப்புறம் இந்த ப்ராப்ளமில் அந்த ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் 1 நியூட்டன் ஃபோர்ஸ். அப்புறம் நான் அந்த 1 நியூட்டன் ஃபோர்ஸு மேலே அப்ளை பண்ணால் தான் நான் பிளேட் என்ன பண்ண முடியும், பிரிக்க முடியும். அப்படின்னா இந்த பிளேட்டுக்கு நான் 1 நியூட்டன் கொடுத்து மேலே இழுக்கணும், இந்த பிளேட்டுக்கு 1 நியூட்டன் கொடுத்து கீழே இழுக்கணும். அப்படின்னா தான் என்னால் என்ன பண்ண முடியும், இதை இழுக்க முடியும். ஒருவேளை இந்த ஈக்குவேஷன் படி பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், 70 மில்லிகிராமுக்கு பதிலாக 70 கிராம் ஆஃப் வாட்டர். ஏன்னா நம்ம பண்ண ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம ஒரு 4-5 ட்ராப்லெட் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம், நிறைய ட்ராப்லெட் யூஸ் பண்ணியிருந்தோம். அப்படிங்கிறப்ப இந்த 70 மில்லிகிராமுக்கு பதிலாக 70 கிராம் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும், 1000 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். பயங்கரமான ஒரு ஃபோர்ஸ். அந்த ரெண்டு பிளேட்டுக்கும் சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து ஒரு ப்ரெஷர் டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணுது. அந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸ் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது. அந்த ஃபோர்ஸ் 70 கிராம் ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணியிருந்தா 1000 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்திருக்கும் இந்த டேட்டாவுக்கு. 1000 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், இதில் மாஸ் ஈக்குவலான்னு பார்த்தோம்னா 100 கேஜி, அப்படியே 100 கிலோ. இப்படி ஒரு பிளேட் இருக்கு, இங்கே வந்து இந்த மாதிரி மெனிஸ்கஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும் பிகாஸ் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன். இங்கே ஒரு ப்ரெஷர், இங்கே வந்து அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது. சுற்றி அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் இப்படி தான் ஆக்ட் ஆகும், ரைட். கம்ப்ரசிவ் இன் நேச்சர். ஸோ ப்ரெஷர் எப்பவுமே டவுன்வர்டில் மட்டும்தான் இருக்குன்னு கிடையாது, ரைட். டுவோர்ட்ஸ் த ஆப்ஜெக்ட் தான் ஆக்ட் ஆகும், இல்லைன்னா கம்ப்ரஸ் பண்ண ட்ரை பண்ணும். அதனால தான் இங்கே அப்வர்டில் போட்டிருக்கோம், இங்கே டவுன்வர்டில் வராது, ரைட். ஸோ இப்படி தான் ப்ரெஷர். இப்போ நான் 70 கிராம் ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணி அந்த ரெண்டு பிளேட்டை வச்சுருந்தேன் அப்படின்னா இந்த இதே செப்பரேஷனில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் 1000 நியூட்டன். 1000 நியூட்டன் ஃபோர்ஸ் என்ன அர்த்தம், இங்கே ஒரு 100 கிலோ வச்சு ப்ரெஸ் பண்ணி இங்கே ஒரு 100 கிலோ வச்சு ப்ரெஸ் பண்ணால் என்ன எஃபெக்ட் இருக்குமோ அந்த எஃபெக்டை இந்த சின்ன ஒரு வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து என்ன பண்ணுது, கிரியேட் பண்ணுது, ரைட். அப்படின்னா இந்த 100 கிலோவை தூக்குறதுக்கு நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுவோமோ அந்த எஃபர்ட் போட்டால் தான் இந்த கிளாஸ் பிளேட் என்ன பண்ண முடியும், பிரிக்க முடியும். ஸோ ஒரு பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டி வந்து என்ன அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன். நிறைய இன்ஜினியரிங் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும். ஓகே, ஸோ தேங்க்யூ.